ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ என்னால் போட முடியல. பல ஒர்க்குனால வந்து நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருந்தேன், விஜய் சித்துவை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதில் ஒரு சில கிளிப்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். அந்த கிளிப் வந்து அவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி வேற ஒரு வீடியோவில் அதுலேருந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணதாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு வந்து யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் கட் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில் வந்து நான் சைடில் போடுறேன். இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோன்றது எதுவும் போடவும் முடியல. இது என்னன்றது வந்து நான் டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய நாள் நான் எந்த வீடியோவும் போடாமல் இருக்கிறேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா May 12 அப்போ தான் வந்து என்னால் ரீஅப்பீல்ன்றதே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் மானிட்டைசேஷனே அப்ளை பண்ண முடியும். நிறைய விஷயம் வந்து இந்த சேனலுக்காக நான் வந்து சாக்ரிஃபை பண்ணிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த சேனல் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆல்ரெடி அந்த விஜய் சித்து விலாக்ஸ் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தது. அப்போ வீடியோ போட்டாலும் எந்த நோட்டிஃபிகேஷன் போகல. இப்போ இந்த வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் போகாது, ரிவ்யூஸும் போகாது, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சோஃபி த லேப்னு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஒரே இது பேஸ் பண்ணி உள்ளது. டாக்னா டாக், பெட்டு கேட்டகிரின்னா அது பற்றியே போகிறது, அது மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ மேபி அதில் நான் கண்டினியூ பண்ணுவேன். இது ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் இதுலேயும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ போடுவேன். நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஓகே.